ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்ஷால்லா எல்லோரும் நல்லா இருக்கிறாய்க்கும். இன்றைக்கி நாங்கள் செய்யப்படுற ரெசிபி வந்து இது கீமா சமோசா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்டு. வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். அதுக்கு தேவையான சாமானம் வந்து நான் எடுத்துக்கிறேன் 200 கிராம் கீமா. அதுக்கு அதே அளவுக்கு 200 கிராம் வந்து வெங்காயம் எடுத்துக்கிறேன். நச்சிரம் 1 டேபிள் ஸ்பூன், 2 வெள்ளை வெங்காயம், பச்சைஞ்சி ஒரு துண்டு, பச்சை கொச்சிக்காய் 3, இடித்த கொச்சிக்காய் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து வெள்ளை வெங்காயம், பச்சைஞ்சி, பச்சை கொச்சிக்காய் 3 மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கணும் பேஸ்டாக்கி. அதுக்கப்புறம் அது வந்து கீமாவில் போட்டு அதையும் நச்சிரம், இடித்த கொச்சிக்காய், உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு அடுப்பில் வச்சு வேக விடணும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வரக்குள்ள அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டாக்கா 200 கிராம் வெங்காயம் வச்சுக்கிறோம் தான், அதை வந்து நாங்கள் பல்ஸ் பண்ணணும். மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுக்கணும். மிச்சம் பேஸ்ட் ஆக்காமல் கொஞ்சம் துண்டு துண்டாக வைக்கணும். அதே அதில் போட்டு இந்த கீமா இறக்கினது பிறகு அடுப்பு நெருப்பு ஆஃப் பண்ணது பிறகு தான் அப்போ அது வெங்காயம் போட்டு ஒரு இது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போல் போட்டு கொத்தமல்லி இலக்குவ மேய்ச்சேன்டா அதையும் வெட்டி போடணும். இந்த பிராண்ட் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், ஸ்வீட்ஸ் பிராண்ட். இது தான் நல்லது. இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் இதை கீமாவில் போட்டு என்ன பச்சையோடு வைக்கணும். அப்போ தான் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நச்சிரமும் வந்து முழு நச்சிரம் போடணும், பவுடர் ஆக்காமல். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுதான் ஃபில்லிங். இப்போ உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. மிச்சம் போட்டேன்னா டேஸ்ட் கடைசிக்கு செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போகும், பார்த்து. இப்போ வந்து நாங்கள் வந்து அதுக்கு சமோசா ஃபில்லிங்க்கு ஒட்டுறதுக்கு பேட்டர் இது கொஞ்சம் மாவு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். உரப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்சண்டா சின்ன பிள்ளைகளோட இந்தியன்னா சின்னவங்க இருந்தாங்கண்டாக்கா திண்டுக்குள்ளையெல்லாம் போமா, அவங்களுக்கு சுட்டி பார்த்து போடுவோம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு எடைக்காசடு நல்லா க்ளோஸ்ட் ஆகிக்கணும். இல்லாட்டி இது நாங்கள் ஃபில் பண்ணுற கீமா எல்லாம் வெளியே வந்துடும். பச்சை வச்சுக்கு அவங்களுக்கு போடணுமே, எக்ஸ்ட்ரா போடலும் உரப்பு தேவைண்டாக்கா நல்லா ஆயிக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஆயிக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பிடிக்குமே நினைக்கிறேன். எல்லாத்தையும் இதையுமே செஞ்சு ஒட்டினது போகிறோம் பொரிச்செடுக்கிறதுக்கு.
இந்த மாதிரி தான் ஒட்டி எடுக்கணும் எல்லாத்தையும். ஏன்னா ஃபில்லிங் வந்து இதில் நிறச்சி போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் அப்போ டேஸ்ட் இருக்காது, அப்புறம் எம்டி ஆகிக்கும். நல்லா நிறச்சி போடணும் முழுக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கு தேக்கி செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பிடிக்குவேன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. செஞ்சு பார்த்து நான் லைக் அனுப்பிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.